நான் சமையல் வந்து நிறையா ஃப்ரூட் கேக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குறேங்க. இந்த ப்ளூபெர்ரி கேக்கு நான் 1 கப்புக்கு மாவு எடுத்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், சின்னமன் பவுடர் 1 டீஸ்பூன், அதாவது பட்டை பவுடர் சேர்த்துக்கிறோம். உப்பு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்த பேக்கிங் பவுடர், சின்னமன் எல்லாம் அந்த மாவோடு நல்லா கலந்துக்கிறணும். அதை தனியாக வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கிறோங்க. அதில் நான் 1/2 கப்புக்கு அன்சால்டட் பட்டர், அதாவது ரூம் டெம்பரேச்சர் பட்டராக இருக்கணும், அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். அதாவது 1 ஸ்டிக் பட்டர். 3/4 கப்புக்கு நான் இங்கே வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி ஸ்மூத் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இதில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இங்கே நான் ஆரஞ்சு எசன்ஸ் நான் சேர்க்குறேன். இதற்கு பதிலாக நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவு எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறம் அந்த மாவு கலவை இருக்குல்லையே, அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட், இந்த வெட் இன்க்ரீடியன்ட் நல்லாவே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி இந்த அளவு பதத்துக்கு நமக்கு கேக் பேட்டர் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த கேக் டீனில் தான் நான் வந்து பேக் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி நான் பட்டர் வச்சு நல்லா கோட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மாவு எடுத்து இதில் நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து ரெடி ஆகியிருக்க அந்த கேக் பேட்டரை இதுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் இதை நம்ம ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அந்த சர்ஃபேஸை நல்லா லெவலாக்கி விடுங்க. விட்டதுக்கப்புறம் இதை லைட்டாக டேப் பண்ணிக்கிறங்க. ஏன்னா ஏர் பபுள்ஸ் எதுவும் இருந்தால் அது போயிடும், அதுக்காகத்தான். இந்த மாதிரி டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த நேரத்தில் உங்கள் ஓவனை 350 ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம வந்து ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் 2 கப்புக்கு நான் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூனுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு இதில் லைட்டாக நல்லா டாஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த ப்ளூபெர்ரி எல்லாமே இந்த ஃப்ளாரால் நல்லா கோட் ஆகிருக்கணும். இப்போ நம்ம இந்த ப்ளூபெர்ரியை வந்து நம்ம அந்த கேக் பேட்டர் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம அந்த மாவு சேர்த்துருக்கோம்னா, அந்த ப்ளூபெர்ரி மேலே கேக் பேக் ஆகி வரும் பொழுது ப்ளூபெர்ரி இப்படி வந்து நல்ல ஸ்மூத்தாக சர்ஃபேஸ் இருக்கனால கீழே வலிக்கிட்டு வெளில போயிடும். இந்த மாதிரி மாவு சேர்க்கும் போது ப்ளூபெர்ரி மேலேயே செட்டிலாக இருக்கும் நமக்கு அந்த கேக்கில். இப்போ நம்ம 45 நிமிஷம் 350 டிகிரியில் வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பேக் பண்ண கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கீவர் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். கேக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. இது கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லா செட்டில் ஆகணும். இப்போ நமக்கு இது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து முதல்ல அந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஸ்பேட்சுலாக எடுத்து நீங்கள் வந்து சைடு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ப்ளூபெர்ரிஸ் ஃபுல்லாக பேக் ஆகி கீழே ஒட்டியிருக்கும், அதனால். இப்போ நம்ம அந்த ட்ரேயை ஓப்பன் பண்ணுறேன். இந்த டின்னை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா அருமையான ப்ளூபெர்ரி கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் எதுக்காக அந்த கேக்கை ஆற விட்டு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த ப்ளூபெர்ரி ஃபுல்லாக குக் ஆகி இது சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் சுட எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ளூபெர்ரி ஜூஸ் எல்லாமே கீழே வடிஞ்சிடும், ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். நம்ம கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோன்னா அந்த ப்ளூபெர்ரி எல்லாமே கேக்கில் நல்லா ஒட்டி நல்லா சோக்காகி ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு இருக்கும். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இங்கே நான் வந்து பவுடர் சுகரை மேலே இந்த மாதிரி கார்னிஷிங்க்கு தூவி விடுறோம். இது ஆப்ஷனல் தான், வேணால் நீங்கள் தூவிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணும் பொழுது அந்த ப்ளூபெர்ரிஸ் ஜூஸோடு சேர்ந்து அழகாக வருது பார்த்தீங்களா. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணலாம், இல்லை டீ டைம் ஸ்நாக்காக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி இது. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ப்ளூபெர்ரி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸையும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.